அடுத்தது ஆனந்தமே என்ற தலைப்பிலே பேசுவதற்காக இதோ வசந்தி அம்மா அவர்களை சென்று அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா. சதீஷை அடுத்து அழைக்கிறோம் ஐயா உங்களை. அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம். மாத்தியோசி குழுமத்தாருக்கும் பட்டிமன்ற நடுவர் திரு முத்துவேல் பிரின்ஸ் ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ராணியம்மா அவர்களுக்கும் வணக்கம். இன்றைய சூழலில் பிறருக்கு உதவி செய்வது ஆனந்தமா ஆபத்தா? ஐயா, எல்லாரும் ஆபத்துன்னு பேசுறவங்க அந்த தலைப்பை உள்வாங்கலைங்கய்யா. அதாவது ஆபத்து அப்படின்னு நினைச்சு ஒரு பண்பு இருக்கிறதையே மறந்து பேசுறாங்க. அந்த உதவி என்பதை ஒரு ஆபத்தாவே நினைத்து 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 அது அப்படியே அந்த உதவிங்கிற மனப்பான்மையே இல்லாம ஆக்கிறாங்க. உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை ஒரு வரம் ஐயா. அந்த வரத்தை பெற வேண்டும். அனைவரும் வரம் வாங்குறதுக்கு அவன் தவம் செய்வான். நம்மளுக்கு இந்த உதவி செய்யணும்னு மனப்பான்மை இருந்தாலே நம்மளுக்கு வரம் தானா வரும். இதுக்கு எந்தவித பேதமோ தடையோ எதுவுமே கிடையாது. இன்னாருக்குதான் உதவி செய்யணும் இப்படிதான் என்ன ஒரு எச்சரிக்கை உணர்வோடு பண்ணலாம். அதே நம்ம உதவி செய்யறத இப்ப ஒரு விபத்துல ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுல போய் இவன் நல்லவனா கெட்டவனான்னு எந்த ஆராய்ந்து பார்க்க முடியாது. அந்த நேரத்துக்கு ஓடி போய் முதல்ல ஒரு வண்டியில இருந்து கீழே விழுந்தாலே என்னோட அனுபவத்துல சொல்றையா, நான் பள்ளிக்கு செல்லும் வழியில என்னோட வண்டியை இன்னொரு வண்டி இடிச்சிருச்சு. ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டு நடு ரோட்ல இருக்கிறேன். எல்லாரும் அப்படியேவா போனாங்க. உடனே அந்த இடத்துல டிராபிக் ஜாம் ஆச்சு. எல்லாரும் ஓடி வந்தாங்க. என்ன அப்படியே 4 பேர் தூக்கி கொண்டு அப்படியே பிளாட்பாரத்துல ஓரமா உட்கார வச்சு வண்டி ஒரு ஆள் தள்ளி விட்டாங்க. ஒரு ஆள் தண்ணி குடிங்கன்னாங்க. சரி, அந்த அளவுதான் உதவி. அடுத்து நம்ம ஆஸ்பத்திரியில சேர்க்கிறது, நம்ம மீதி அடுத்த மருத்துவ பரிசோதனையில செய்யறது நம்மளுடைய பொறுப்பு. அந்த நேரத்தில் ஓடி வந்து அந்த நடு ரோட்ல நம்ம எழும்ப முடியாம கிடக்கும் போது அப்படியே விட்டுட்டு போவாங்களா? இது மிதத்தன்மையா? அதுதான் மனித நேயம். அம்மாக்கெல்லாம் சொன்னாங்க, மனித நேயம்னா என்ன, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. மனித நேயம் இல்லைன்னா அந்த உலகமே உருப்படாம போயிடும். இப்போ உதவி யாருக்கு உண்மையா தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்யணும். இப்ப இது பொருள் உதவி மட்டுமல்ல ஐயா, தன்னம்பிக்கை பேச்சு கூட ஒரு உதவிதான். இப்ப மாணவர்களுக்கு சிறு சிறு உதவி, குழந்தைகளுக்கு இயலா குழந்தைகளுக்கு உதவுதல், சும்மா கை தூக்கி விடுறதே ஒரு உதவி. அதையெல்லாம் சொல்லணும். சிறு சிறு மனப்பக்குவங்களை சொன்னாதான் பெரிய ஆளா ஆகும்போது அவன் ஒரு மாணக்கனா வருவான், மனிதனாவும் வருவான். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றுங்கொள்ளோ உலகு. நமக்கு ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஐயா. மழை போல, மழை மாதிரி இங்க யாரு நல்லவன் கெட்டவனே பார்த்து மழை பெய்யறது இல்ல. அது ஓங்கி பெஞ்சு அவ்வளவு இருக்கும், நம்ம பூமிக்கு செழிப்பை கொடுக்குது, உணவு கொடுக்குது. இதுதான் ஐயா நம்மளுடைய உதவும் மனப்பான்மையை வளர்க்கிறது. அடுத்து, நல்லோரின் உதவி வீண் போகுமா? நல்லோரின் உதவி வீண் போகுமா? இப்போ எல்லாரும் அவங்கவுங்க நான் இப்படி ஏமாத்திட்டான் அதாவது கொஞ்சமாவது ஆராய்ந்து இது தேல் என்றால் அது கொட்டும் தன்மை உடையது. அது மாதிரி யாருக்கு செய்ய வேணும் கொஞ்சம் மனசு இது இருக்கும், அதை பார்த்துதான் செய்யணும் உதவி. அடுத்து, பழைய துணி கொடுத்ததெல்லாம் சொன்னாங்க. பழைய துணி, அதாவது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பழைய துணி கொடுத்தா நான் பிச்சைக்காரனான்னு கேட்கிறேன். அவருடைய குணம் தெரியாம நீங்க போய் செஞ்சுட்டீங்க, அதுதான் தவறு. நீங்க பழைய துணி தேவைப்படுபவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. அவங்க ஆனந்தமா கொடுத்துப்பாங்க. அவங்க ஆனந்தம். ஒரு வேலை பசி தேவைப்படுங்களுக்கு கொடுக்கும்போது ஆனந்தம் 2 வழி ஐயா. கொடுப்பவருக்கும் ஆனந்தம், பெறுபவருக்கும் ஆனந்தம். இந்த ஆபத்துன்னு பேசுறாங்களே இவங்க, கொடுக்கும்போது கொடுத்துட்டு ஏமாந்துட்டு அப்புறம் இப்போ ஐயோ ஐயோ ஐயோன்னு அவனை திட்டி தீர்த்திடுவாங்க பாருங்க. அப்ப ஆனந்தத்துல அந்த இது கிடையாது. அதே போல போதும் என்று சொல்ற ஒரே பொருள் உணவு தாங்கய்யா. பசிக்கு உணவிட வேண்டும், அவ்வளவுதான். ஒரு மேல சாப்பாடு சாப்பிட்டு திருப்தியா ரொம்ப நன்றி ஐயா நீ வாயால சொல்லும் போது எப்படி அவன் மனம் நிறைந்து சொல்லுவான். அதை உணர்ந்தாலே ஆனந்தம் அப்படியே எல்லாருக்கும் பூரிப்பா வரும். அதை அவங்க உணரலன்னு நினைக்கிறேன். நிறைய சொன்னாங்க, திருமணத்துக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு உதவி பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. சீக்கிரம் முடிச்சிடுறேன் ஐயா. இப்போ ஒரு வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாப்பாடு மட்டும் இல்லையா, ஒரு சிறு மெழுகுத்திரி, அந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு சிறு நாப்கின், இதெல்லாம் கூட எவ்வளவு பெரிய உதவியா அந்த நேரத்துல பேசப்பட்டது தெரியுமா? எங்க பள்ளியில தஞ்சம் அடைந்திருந்தாங்க மக்களுக்கு அவ்வளவு சிறு சிறு உதவி, வெறும் கொசுவர்த்தி, அதெல்லாம் அப்போ ஒரு சிறு உதவிகள்ல
சொன்னாங்க, யாருக்கெல்லாம் உதவி செய்யக்கூடாதுன்னு பட்டியல் போட்டுட்டே வந்தாங்க. யாருக்கெல்லாம் நிறைய பட்டியல் சொன்னாங்க, யார் யாருக்கெல்லாம் உதவி செய்யக்கூடாது. அதுல கொஞ்சம் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சா யாரெல்லாம் உதவி செய்யணுங்கிற பட்டியலை சேர்த்திருக்கலாம், இன்னும் மனிதத்தன்மையோட இருந்திருக்கும். கடைசியா ஒரு உண்மை சொல்றேன். இந்த உணவு, இந்த டிஸ்கவரி சேனல்ல எத்தனை விலங்குகள் எத்தனை அடிச்சு சாப்பிடுதுன்னு சொன்னாங்க. அதுதானமா உலக இயற்கை நியதி உணவு சங்கிலி. அது இல்லாம உலகம் எப்படி இயங்கும்? இப்ப நம்ம சமீபத்துல இறுதி செய்தது கேரள நிலச்சரிவுல நம்ம இந்திய ராணுவ படையே வந்து அவ்வளவு அத்தனை உயிர்களை மீட்டெடுத்தாங்க. ஒரு குழந்தைய அப்படியே தூக்கி கொட்டிட்டு வரும்போது அப்படியே கண்ணெல்லாம் உருகிச்சு. அதை பார்த்த ஒரு சிறுவன் சொன்னான்ல, நானும் நாளை இதே போல் ஒரு இந்திய ராணுவ படையில சேர்ந்து இதே போல உதவி செய்யும் வீரனாக ஆவேன்னு சொன்னால, அதுதான் ஆனந்தத்தின் வெற்றி என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அம்மா. வணக்கம். நன்றி நன்றி நன்றிகள். ஆபத்து ஆபத்து என்று சொல்லி ஆழம் பார்க்கிறவர்கள் ஆனந்தத்தினுடைய ஆழத்தையும் பார்த்தால் மிக சிறப்பாகும் என்று சொல்லி என்னுடைய சன்னியில் வசந்தி அம்மா பேசியது முக்கிய. ஆனந்தம் இத்தனை இருக்கின்றது, அதை நாம் விட்டுவிட்டோம் என்று சொல்லி நாம் கண்களை திறந்து நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மிக சிறப்பாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்தார்.